கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு கல்லூரியில் பேசிக்கொண்டிருந்த சார்லி கர்க் என்ற ஒரு மனிதனை ஒருவன் கொன்றுவிட்டான். கொன்றவனை பிடித்து விட்டார்கள். அவருடைய தகப்பனார் சொல்லி அவரே தகவல் கொடுத்து அந்த மகனை ஒப்பு கொடுத்தார். அவனை விசாரணை செய்கிறார்கள். அந்த விசாரணையிலே அவன் ஒரு தகவலை உறுதியாக சொல்லியிருக்கிறான். கல்லூரியிலே வந்த பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் அவர் சொன்னபோது என்னை எல்லாரும் கேலியாக பார்த்து சிரித்தார்கள். அந்த மனிதனும் என்னை கேலியாக பார்த்து சிரித்தது போல இருந்தது. அதனால் நான் மிகவும் வெட்கப்பட்டேன். அன்றைக்கு நான் முடிவு செய்தேன், இன்னொரு முறை இந்த கல்லூரிக்கு அவன் வருவானானால் அவனை கொலை செய்வேன் என்று. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். தான் எல்லாருக்கும் முன்பு வெட்கப்பட்டதை, தான் சொன்ன பதில் ஒருவேளை கேலியாக பார்க்கப்பட்டதை அந்த வாலிபன் மிகப்பெரிய ஒரு கோபமாக கொலை செய்யும் அளவுக்கு அதை கசப்பாக எடுத்துக்கொண்டான். பழி வாங்க திட்டமிட்டான், பழி வாங்கினான். ஆனால் பொதுவாகவே நாம் வெட்கப்படும் அளவுக்கு உதாசீனப்படுவதோ கேலி செய்யப்படுவதோ நடக்குமானால் பழி வாங்கலாம். ஆனால் எப்படி பழி வாங்கலாம்? அந்த வாலிபன் என்ன நினைச்சிருக்கணும்? அந்த இடத்துல அவன் கேள்வி கேட்கிறானே, அவனை போல நானும் வளருவேன், நானும் இவ்விதமாக அநேக ஆயிரம் பேருக்கு நடுவில் அறிவுள்ள ஒருவனாக ஒரு நாள் அவனை கேள்வி கேட்டு திணறடிப்பேன் என்று அவன் பழி வாங்கியிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். இந்த இடத்துல அந்த வாலிபன் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு தீமையை நன்மையினாலே வெல்லுவதற்கு பதிலாக தீமையினாலே வென்று விட்டான். அடுத்து அவனுடைய விசாரணையிலே கடைசியாக அவன் சொல்லியிருக்கிறான், என்னை கொன்றுவிடுங்கள். 22 வயது வாலிபன். அவன் தன்னை கொன்றுவிடுங்கள் என்றும் கேட்கிறான். அப்ப அவனுக்குள்ள இன்னும் தான் செய்ததை பற்றியோ அதை நீதியாக சிந்திப்பதை பற்றியோ எண்ணம் வரவே இல்லை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம். ஏற்கனவே நாம் பார்த்த காட்சியில குற்றுயிராக கீழே விழுந்து சீஷர்கள் ஜெபித்து பிறகு அந்த ஊருக்குள்ளே மறுபடியும் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன தைரியத்தை நாம் பார்த்தோம், பவுலும் பர்னபாவும். அப்படி போன பிறகு அதுக்கு பிறகு என்ன நடந்தது? தெர்பைக்கு புறப்பட்டு போனதாக நாம் பார்த்தோம். 21 28 வரைக்கும் மிக முக்கியமான விஷயங்களை இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கலாம். 21. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீசிராவுக்கும் இகோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்பி வந்து, இது எல்லாமே ஏற்கனவே போன பட்டணங்கள் தான், மறுபடியும் அங்க திரும்பி போறாங்க. திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரொம்ப முக்கியமான இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் இது.
இந்த ஒரு வசனத்தை தனியாக எடுத்து பிரசங்கிக்கலாம். ஆனால் அப்படி பிரசங்கித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இங்க முக்கியமான விஷயம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து நடப்பவர்கள் சீஷர்கள். அப்போ ஒரு சீடனாக நடக்கிற ஒருவனோட மனதை திடப்படுத்த வேண்டி இருக்கிறதா? ஆமா. ஒரு சீஷனாக இருக்கிறவன் திடனற்று போவானா? ஆமா. அப்ப நாம கூட வாழ்க்கையில சில நேரம் திடனற்று போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோதனைகளும் நெருக்கடிகளும் உபத்திரவங்களும் நம்மை தாக்கும் போது நாம் திடனற்று போகிறோம். என்னவோ என்று நம்முடைய மனம் கலங்கிவிடும். அப்போ நல்ல பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு திடப்படுத்தும்படியாக, அவருடைய மனதை திடப்படுத்தும்படியாக ஆலோசனைகளை சொல்லணும். அதனால்தான் நாம சபையில பரிசுத்தவான்களோடு கூட நம்மை ஆவிக்குரிய விஷயத்திலே வழிநடத்தவும் திடப்படுத்தவும் இருக்கிற அப்படிப்பட்டவர்களோட ஐக்கியமா இருக்க வேண்டும். நம் சபையார் நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஆனால் ஒருவரோட திடனற்ற நிலைமையில அவங்க மனசு திடப்படுத்துவதற்கானவர்கள் எல்லாரும் இல்லை. எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு கஷ்டத்தை சொல்லும் போது அவ்வளோ கஷ்டமா, இப்படியா வந்துடுச்சு, இப்படியா உனக்கு வரணும், உனக்கு போய் இப்படி வந்துடுச்சு அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மனசு திடப்படாது. அதனால என்ன, கர்த்தர் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார், நன்மைக்கு ஏதுவாக மட்டும்தான் செய்வார். உங்க வாழ்க்கை திரும்பி பாருங்க, தேவன் எத்தனை நன்மையை உங்களுக்கு செய்திருக்கிறாரா இல்லையா? இது அந்த மனதை திடப்படுத்துவது. இத ரொம்ப அழகா யார் செய்வா? ரொம்ப காலம் கிறிஸ்துவுக்குள்ளே வசனத்திலே தேறினவர்கள் செய்வார்கள். அந்த சபையிலே தாய் போல தகவல் போல இருக்கிற ஒரு ஊழியக்காரன் செய்வான். கண்காணித்து கொண்டு கிறிஸ்துவுக்கேற்ற குணாதிசயத்திலே வளர்ந்திருக்கிற மூப்பர்கள் அதை செய்வார்கள். நம்மோடு இருக்கிற பரிசுத்தவான்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலே அக்கறை உள்ளவர்கள் செய்வார்கள். அப்போ சீஷரின் மனதை திடப்படுத்தி, சரி இங்க திடப்படுத்தப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அடுத்து சொல்றாரு, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. அப்படியானால் அவர்கள் விசுவாசத்திலே தடுமாறுவதை போல சூழ்நிலை, உபத்திரவம் அவங்களுக்கு வருது, கஷ்டம் வருது, ஏதோ அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்ப சொல்றாங்க, நீங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், அதை மாத்திரம் பிடிச்சுக்கங்க, அதை மாத்திரம் நீங்க காப்பாத்திக்கங்க அப்படின்னு விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. இப்போ தன்னை அவர்களை சேர்த்து இப்போ ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறார். அடுத்த வாக்கியம் பாருங்களேன், நாம், நீங்கள் சொல்லலாம். இவர் ஒரு பெரிய ஊழியக்காரர், சுவிசேஷ பயணத்தின் முடிவில் இப்பொழுது இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானது இவரிடத்திலிருந்து வல்லமையாய் செயல்படுகிறார். இவரால் அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடக்கிறது. இவரு அந்த இளம் விசுவாசிகளை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த காரணம், இங்க சொல்லப்பட்ட ஒரு காரணம் இணைச்சு, என்ன காரணம்? நம்ம எல்லாருக்கும் வருகிற ஒரு பொது காரணம் தான். அதுல விசுவாசியாக இருக்கிற சின்னவங்க, ரொம்ப காலமா இருக்கிறவங்க, பெரியவங்க, எந்த பேதமே கிடையாது. இது எல்லாருக்குமே வரும். என்னது? நாம் உபத்திரவங்கள், அப்படியா? அநேக உபத்திரவங்கள், வெறுமனே இல்லை, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். சபைக்குள்ள வந்த பிறகு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். அப்ப இங்க எந்த மீன் பண்றாருன்னா, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், தேவனுடைய ராஜ்யமான சபையில இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு, எதிர்காலத்துல சொல்றாரு. அது என்னது? பரலோகத்தை இங்க அப்படி குறிப்பிடுகிறார். பரலோகத்திலே போய் நாம் சேர வேண்டும், அந்த தேவனுடைய நித்திய ராஜ்யத்துல போய் சேர வேண்டும் இல்லையா? அதுக்கு அநேக உபத்திரவங்கள் வழியாக. சில நேரத்துல சொல்லுவோம், இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே, ஜாலியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட புறப்பட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல நிறைய கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யோசிப்போம், அடடா இப்படின்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே, வீட்டிலே இருந்திருப்பேனே. ஒரு பயணத்துல கூட ஒரு பளு அதிகமாகும் பொழுது நம்ம அப்படி யோசிக்கலாம்.
கிறிஸ்துவ வாழ்க்கை கூட அப்படிதான். நம் கிறிஸ்துக்குள் வரும் பொழுது அது ஒரு பிரஷர், அது ஒரு போராட்டம், அது ஒரு அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். கிறிஸ்துக்குள் வந்துட்ட பிறகு ரொம்ப நல்லா, ரொம்ப மகிழ்ச்சியா தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை நடத்துகிறார் அப்படின்னு ஒரு காலம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த விசுவாசத்தை விட்டு நிலைத்திராதபடி நம்மை அப்படியே வெளியில போயிடுறதுக்கு ஏற்ற மாதிரி உபத்திரவங்கள் நமக்கு வரும். வசனத்தை கேட்க கேட்க நம்ம மனசுக்குள்ள நான் தேவபக்தியா நடக்கணும், நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், நான் விசுவாசத்துல இன்னும் வளர்ச்சி முதிர்ச்சி அடையணும் அப்படின்னு விருப்பங்கள்லாம் வரும் இல்லையா? அப்படி வர வர அந்த முயற்சி எடுக்க எடுக்க வசனம் சொல்லுகிறது, தேவபக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ நாம் அந்த கிறிஸ்தவர்களுக்கு பவுல போல துன்பங்கள் வரல, பவுல போல மிகப்பெரிய உபத்திரவங்கள்லாம் வரல. ஆனா பாருங்க, அவரு அந்த கிறிஸ்தவர்களையும் சேர்த்துக்கிறார். அவங்களாம் இப்பதான் கிறிஸ்துக்குள்ள வந்தவங்க. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக, அப்படியானால் உபத்திரவங்கள் படுவது அப்படின்றதுல ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த பேதமும் கிடையாது. ஆண் பெண் எந்த பேதமும் கிடையாது. இப்ப வந்து கிறிஸ்தவங்க, ரொம்ப காலம் கிறிஸ்தவங்க கிடையாது. நீங்கள் உங்களை பற்றி யோசியுங்கள். இப்பொழுது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் உபத்திரவங்களை யோசியுங்கள். நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமே, நம்ம எவ்வளவு காலம் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துட்டே இருக்கிறோமே, விசுவாசத்தை நம்மளால ஆனாலும் நம்ம காப்பாத்திட்டு தானே வாழ்ந்துட்டே இருக்கிறோமே. அதனால ஏன் இவ்வளோ பெரிய உபத்திரம் வரணும், ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு வரணும் அப்படின்னு கேட்கிறோம். அழைப்பிதழ்ல அச்சிட்டு கொடுக்கப்பட்டது நமக்கு இதுதான். நாம் அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்ப அவர் எப்படி ஆரம்பிச்சாரு? சீஷருடைய மனதை திடப்படுத்தினார். அப்படின்னா அவங்க மனசு கொஞ்சம் தளர்ந்து இருக்கு. உபத்திரவங்கள் ஒருவேளை அந்த நேரம் எப்படி தெரியல இருந்திருக்கும். ஊழியக்காரங்க வந்து அங்க வசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அநேகர் சீஷர் ஆகுறாங்க. இவங்களை பத்தி இவங்க கேள்விப்பட்டுட்டே இருக்காங்க. இவங்களதான் அந்த ஊர்ல அடிச்சு உதைச்சி ஊரை விட்டு அப்படியே தூரமா தூக்கி எரிஞ்சாங்களாம், சாக போயிட்டாங்களாம், தரன்னு இழுத்துன்னு போய் போட்டானுங்களாம். அவங்க அங்கிருந்து எழுந்து வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப வசனத்தை சொல்லிட்டு இருக்காங்களாம். சிலர் சொல்லுவாங்க, இவங்களுக்கே எப்படின்னா நமக்கு எப்படி? இந்த விசுவாசத்தில் இருக்கிறதுனால தானே யூதர்கள் இவர்களை எதிர்க்கிறாங்க, ரோமர்கள் இவர்களை எதிர்க்கிறாங்க, புறஜாதியார் இவர்களை எதிர்க்கிறாங்க. மும்முனை தாக்குதல் அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இருந்தது. அவர்கள் மனதை திடப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அந்த சூழ்நிலை. அப்போ ஒண்ணு காப்பாத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் இந்த வாழ்க்கை போகும், இந்த பாதை போகும். சில வசனங்களை நாம் வாசித்து நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ளலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38, 39 நம்ம இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்க்கலாம். Matthew 10:38, 39. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை இந்த வாழ்வை மட்டும் காக்கிறவன் அதை இழந்து விடுவான். என் நிமித்தம் தன் உயிரை கூட இழப்பதற்கு முடிவெடுக்கிறவன், துணிகிறவன் அதை காப்பான். அப்போ ஆண்டவர் என் பின்னே வர விரும்புகிறவன் அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்ன்றாரே. சுகவாழ்வுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவே இல்லை. இந்த பூமி வாழ்க்கையிலே நீங்கள் சுகவாழ்வு வாழ்வீர்கள் அப்படின்னு அவர் அழைக்கவே இல்லை. சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் வாக் டே பை டே, அனுதினமும் பின்பற்றுங்கன்றார். இதுதான் நம்முடைய அழைப்பு. அப்போ இதை நாம் நினைவில் வச்சுக்கணும். உபத்திரங்கள் வரும் பொழுது நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்கு, நாம் அழைக்கப்பட்டதே அதானே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தானே சொல்லியிருக்கு. அப்படின்னா நாம் உபத்திரப்படும் பொழுது ஆண்டவர் என்னதான் பண்ணுவார்? நமக்கு என்ன உதவி இருக்கும், என்ன சப்போர்ட் இருக்கும்? வசனம் சொல்லுகிறது. 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் வசனம்.
கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பட்டணந்தோறும் இவர் ஊழியத்துக்கு போறாராம். பட்டணந்தோறும் போகும்போது உங்களுக்கு அங்க தங்கறதுக்கு இடம் இருக்கு, அங்க ஒரு ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்க உங்களை எல்லாம் பார்த்துக்குவாங்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு வாகனங்கள்லாம் கரெக்டா இருக்கும், நீங்க என்னெல்லாம் வசதி சொல்றீங்களோ எல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னா நியாயம். இவரு ஊழிய பயணம் போகும் பொழுது பட்டணங்கள் தோறும் அவர் அந்த ஊழியத்துக்கு பட்டணத்துக்குள்ள போகும் பொழுதெல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் இவருக்கு வந்துருமா? கட்டுகளும் உபத்திரவங்களும் இந்த பட்டணத்துல உனக்கு இருக்குப்பா. தேவனுடைய ஊழியம் செய்பவர்களுக்கு உபத்திரவங்கள் கூடுதலாவே இருக்கும். விசுவாசிகளாக வாழ்பவர்களோட சேலஞ்ச் வேற, தேவனுடைய ஊழியம் செய்பவர்களுக்கான சேலஞ்ச் வேற. அப்படின்னா சப்போர்ட் சிஸ்டமும் ஸ்பெஷலா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தன்னை உதாரணமா சொல்றாரு, எனக்கே இப்படித்தான், நான் பட்டணங்கள் தோறும் போவேன், அங்க கட்டுகளும் உபத்திரங்களும் இருக்குன்றத ஆவியானவர் எனக்கு சொல்லிடுவாரு, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்பவுமே வந்துடும் அப்படின்ற, யூசுவலா அப்படிதான் எனக்கு வரும்ன்ற. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:5. எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. யார் இதை சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். மக்கதோனியா நாட்டுல வந்தோம், சரீரத்துக்கு இளைப்பாறுதல் இல்லை, அதாவது உடம்பும் ரொம்ப இளைப்பாறுதல் இல்லாம போச்சு, மனசுலயும் பயம் வர்ற அளவுக்கு, கலங்குற அளவுக்கு அங்கே நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்தது மக்கதோனியாவில். அவர் கண்டிஷன் சொல்றார், எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். எப்பக்கத்திலேயும் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் கஷ்டங்கள் வந்தது. ஆண்டவர் இயேசுவை ஒரு வசனம் சொல்லுது, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு ஏற்றதாக இருந்ததாம். அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு உபத்திரவங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். அது ஏன் இந்த சிஸ்டம், ஏன் இந்த மாதிரி கடவுள் வச்சுட்டாரு? ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், பலவிதமான பாவ வாழ்க்கை, விக்கிரக ஆராதனை, இந்த சமுதாயத்தின் பல கட்டுகள் இருந்தெல்லாம் விடுதலையாக்கி அழகாக கிறிஸ்துவுக்குள்ள வந்து அவருடைய மார்க்க, அவருடைய வழியில பரிசுத்தம், நீதி, விசுவாசம் இவைகளை சிந்தித்து நற்குணத்திலே வாழ வந்துட்டோம். ஆனா ஏன் சிஸ்டமேட்டிக்கா உபத்திரவங்கள்னு ஒரு விஷயத்தை ஏன் கடவுள் வச்சாரு? இந்த கேள்விக்கு பேதுரு அவர் நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு நல்ல உதாரணம் சொல்றார். நமக்கே தெரியும், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் ஒரு உதாரணத்தை நம்ம ஒத்துக்கிற மாதிரி சொல்றார். 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு பாருங்க புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் விசுவாசத்தை ஓரமா தள்ளி வச்சுட்டு இந்த உலகம் பெறுவதற்கு பல சாதனைகளை செய்கிறது. புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் பாருங்க, உலகத்தில் சாதனையாளர்கள் ஒரு குளோரியஸ் பட்டம், மிகப்பெரிய அவார்டு, விருதுகள், பிரம்மாண்டமான மேடையிலே பல ஆயிரம் பேர் அவர்களை பல லட்சம் பேர் பார்த்து பாராட்டுறாங்க. புகழ்ச்சி, கனம், மகிமை அவங்க வாழ்க்கைகள்ல ஒண்ணு கிடையாது, விசுவாசம் என்பது கிடையாது. ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு இந்த விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இதே புகழ்ச்சி, கனம், மகிமையை நாம் பெறுவதற்கும் எப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அப்போ மீதி அதுக்கு முன்னால என்னதான் பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில இப்ப என்னதான் எப்படிதான் வாழணும்னா உபத்திரவங்கள் வழியாக நாம் இதை
அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். இதுதான் லைஃப், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. காலையில எழுந்த உடனே இரவு படுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா இருக்கிற மாதிரியான நாட்கள் என்பது கடைசியாக என்று உங்களுக்கு கழிந்து போனது. சில நேரம் பிள்ளைகளுக்கு இப்ப வாலிப வயசு வந்துட்ட பிறகு அது கூட என்னால் சொல்ல முடியல. சின்ன பிள்ளைங்களாம் இவங்களுக்கெல்லாம் வேணா சொல்லலாம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு பர்த்டே அன்னைக்கு எல்லாருமே முடிவு பண்ணிடுவோம், இன்னைக்கு திட்டக்கூடாது, இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்கூடாது, ஹாப்பியா காலையில இருந்து கொஞ்சி எழுப்பி, அது அவ்வளவு லேட்டா தான் எழுந்திருக்கும், ஆனா அன்னைக்கு மட்டும் கொஞ்சிடுவோம். அப்ப அந்த நாள் முழுசு நம்மளே கேப்ல என்ன பண்ணிடுவோம், மகிழ்ச்சியா குழந்தைய வச்சுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம். வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் அப்படி இருக்கும், மற்றபடி அப்படி இல்லை. உபத்திரவங்கள், நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக அப்படின்றார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா ஒவ்வொரு நிருபத்திலையும் பதிவு செய்கிறார். கொலோசியர் 1:24 ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. கொலோசியர் 1:24, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். எளிமையா நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால, விசுவாசத்தை காப்பாத்துறதுனால எனக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நல்லா இருக்கு லைஃப். ஆனா ஒரு விஷயத்துல என் விசுவாசமா அல்லது இன்னொன்னா வரும் பொழுது நான் என்ன பண்றேன், இல்ல என் விசுவாசம் தான் முக்கியம், நான் விசுவாசத்தை தான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி முடிவு பண்ணிட்ட பிறகு எனக்கு அது ஒரு நஷ்டம் வருகிறது, அல்லது ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு அவமானம் வருகிறது, அது என்னை தாக்குது. நான் ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிறது விசுவாசத்தை பிடிச்சிக்கிறேன். அந்த நஷ்டம் எனக்கு வேதனை உண்டாக்குது, அந்த உபத்திரவம் எனக்கு அவமானத்தை கஷ்டத்தெல்லாம் உண்டாக்குது இல்லையா. அப்பொழுது நான் அதை என் சரீரத்துல என்ன பண்றேன், கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் பாடுபட்டார்ல ஒரு சின்ன பகுதியை நான் அனுபவிக்கிற மாதிரி ஒரு மீனிங் அதுக்கு. அவர் எனக்காக, என் பாவத்துக்காக, பாவமற்றவராக பல உபத்திரவங்களை, நம்ம மொத்த லைஃப் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரை போன்ற உபத்திரவங்களை நாம் அனுபவித்து சாகவே முடியாது, குறைவா தான் இருக்கும். அதனால என்ன சொல்றாரு, கொஞ்சத்தை, சும்மா கொஞ்சத்தை இல்ல, நீங்க உபத்திரவம் ரொம்ப பெருசுங்க, உங்க அளவு நினைச்சு பார்த்தா ஒரு ஸ்பூன் அளவு தான் நம்மளுது அப்படின்னு சொல்ற மாதிரி, விசுவாசத்துக்காக எந்த விசுவாசிகள் எல்லாருமே நீங்கள் விசுவாசத்தை காப்பாற்றுவதற்காக, அதில் நிலைத்திருப்பதற்காக போராடும் பொழுது உபத்திரவப்படுகிறீர்களோ, அதுல ஒரு மகிமை என்ன தெரியுங்களா, கிறிஸ்துவின் பாடுகளை போல ஒரு சின்ன பகுதியை நாமும் அனுபவிப்பதாக அர்த்தம். கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது, அவர் நீதியில் எனக்கு பங்கு இருக்கிறது. அதுபோல அவர் உபத்திரவப்பட்டதுல எனக்கு ஒரு பங்கு எப்படி கிடைக்குதா, நான் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இருந்து விசுவாசத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு நஷ்டம், ஒரு அவமானம், இதை நான் சகிக்கும் பொழுது ஒரு துன்பம் வருதில்லை, ஒரு வேதனை வருதில்லை, அது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ஒரு பங்காளி போல ஒரு பார்ட் அப்படின்றார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி நினைச்சுக்கிட்டு தன்னை தேர்ச்சி கொள்ளுகிறார். இதுதான் உங்களுக்கு எனக்கு. அது எதுக்கு, நானா முட்டாள்தனமா போய் ஒரு தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு அதுல நான் துன்பப்படுறேனே, அதல்ல, விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் படும் உபத்திரவம். வாசிப்போம் 1 தெசலோனிக்கர் 1:6 1 தெசலோனியர் 1:6, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, நல்ல கவனிங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. இந்த வசனத்துல இன்னைக்கு நான் சந்திச்ச ஒரு சகோதரிய பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மதியம் ஒரு சகோதரியை சந்திச்சேன். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா எப்போ பேசினாலும் உற்சாகமாவே பேசுவாங்க. சமீபத்தில் தான் நான் அவங்களை சந்திச்சேன். மணலி பகுதியிலிருந்து அவர்கள் ஒரு உணவை சமைத்து என்னுடைய மூத்த மகனுக்காக வந்தாங்க. வேணாலும் கேட்கல, அவ கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த கூட வந்த இன்னொரு சகோதரி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க,
அப்பதான் அவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க உற்சாகத்தை பார்க்கிறேன், அவங்க ஊழியத்தை பத்தி பேசுறதை பார்க்கிறேன், அவங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட பிரயாசத்தை எல்லாம் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நான் அவங்களை பார்த்துட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சது. அவர்கள் திருமணமாகி அந்த பெண் குழந்தை, ஒரே ஒரு பெண் குழந்தை, அது எல்கேஜி படிக்கிற வயசுன்னு நினைக்கிறேன், அந்த வயதில் இருக்கும் பொழுது, இப்போ அவ 10th படிச்சுட்டு இருக்கா, அந்த டைம்ல வேலைக்கு போனாரு கணவர், அங்கேயே இறந்து விட்டார். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவர்கள் விசுவாசத்துல உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் வசதி ஆயிட்டாங்களா? இல்லை. தன் அம்மாவுடைய பென்ஷன், தன்னுடைய சிறிய வேலையின் வருமானம், அதற்குள் அவர்கள் வாடகை வீட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க முகத்துல, அவங்க பேச்சுல இருக்கிற அந்த விசுவாசம், அந்த ஊழிய வாஞ்ச, ஆத்தும பாரம், இதெல்லாம் கேட்டு நான் அவங்கள ரசித்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் இந்த வசனத்துல அவங்கள பிக்ஸ் பண்ணலாம், நம்ம வச்சு பார்க்கலாம்னு தோணுச்சு. இப்ப பாருங்க, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷம். வேற சந்தோஷம் அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பரிசுத்தாவின் சந்தோஷம். இப்ப அவங்க மக இன்னும் சில வாரங்கள்ல ஞானஸ்தானம் எடுக்க போறா, அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் ஊழியக்காரர்களை கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. அப்போ இன்னைக்கும் கூட நம்ம மத்தியில வாழும் சகோதர சகோதரிகள் நடுவில் விசுவாசத்தை பிடித்து கொண்டு அதில் நிலைத்திருப்பதற்காக வைராக்கியமாகவும் வாஞ்சையாகவும் ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது ஒண்ணு சாதாரண ஓட்டெல்லாம் கிடையாது. இதுல நஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். விசுவாசத்தை காப்பாற்றுவதற்காக உபத்திரவப்படுறோம், உபத்திரவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். உபத்திரவத்துல கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரிதான் இருக்கும். அவரவர்கள் திராணிக்கு மேல மாத்திரம் கடவுள் கொடுத்துடவே மாட்டார். அப்படி ஒரு ஜெனரல் ரூலையும் கடவுள் வச்சிருக்கிறார். அப்படியே சோதிக்கப்பட்டா கூட அதுல இருந்து வெளியே போறதுக்கு வழியும் கர்த்தர் வைத்திருப்பார். அப்படியும் அவர் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறார். சரி, அதே 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்முடைய இருதயமானது கிறிஸ்துவை சந்திக்க, அவரை சந்திக்க போகும் பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அதனால இப்ப நம்ம அதுக்கு எதை காப்பாற்றணும்னா, நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்ற வேண்டும். அதில் நிலைத்திருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுங்கள். 3ஆம் வசனம். இப்படிப்பட்ட, அதாவது இப்ப வாசம் இல்லையா, 1 தெசலோனிக்கேயர் 3:3, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாம் நீங்க சொல்றாரா? நாம். ஏன்னா ஏற்கனவே நாம் உபத்திரவங்கள் வழியாகன்னு சொன்னாரு. அதுக்கு ஈக்குவலா இன்னொரு வசனம், நாம் நியமிக்க, தெசலோனிய மக்களுக்கு சபைக்கு எழுதுறார், நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். we have been appointed. இந்த நன்மை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். அதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உபத்திரவப்படுவதற்கு நாம் நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறாரு. அதனால ஒரு உபத்திரவத்தினாலே மனம் சோர்ந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு என்ன பதில்? உபத்திரவம் எல்லாம் அப்படியே இன்று இரவு மாயமா அப்படியே மறைஞ்சிரும் அப்படி சொல்லவே முடியாது. அந்த உபத்திரவம் நமக்கு நியமிக்கப்பட்டது, அதில் கடந்துதான் போக வேண்டும். அதற்குள் நமக்கு உதவி செய்யும்படியாக, அதற்குள் பரிசுத்தாவின் சந்தோஷம் நமக்குள்ள, சோதிக்கப்பட்டதுனாலே நமக்கு சோதனையிலே உதவி செய்ய வல்லவராகிய இயேசு நமக்கு இருக்கிறார். இவைகள் தான் நமக்கான ஆறுதல். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், ரொம்ப அருமையான வசனம் 4. சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும், நல்ல கவனிங்க, பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது. அப்ப உபத்திரவம் வரும் பொழுது எதை காமிக்கணும்? அந்த வாலிபன், 22 வயசு வாலிபன், அவனுடைய அந்த அவமானத்தை, இன்சல்ட்ட அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்? பழி வாங்குதல், கசப்பு, பகை, அப்படி எடுத்துக்கிட்டான். பொறுமை, நான் அந்த மனிதனை பழி வாங்க போறேன்,
அவனை விட ஒருபடி மேலானவனாக நான் வளர்ந்து நான் செய்வேன். இது ஜெனரல் உலகமே சொல்லுது. நீங்க நன்மை செய்து பழிவாங்குங்க. எதிலே உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ நீங்கள் நன்மை செய்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்கள் எப்படி அடக்குவது? நன்மை செய்ய. அப்ப நாம விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபையிலே மேன்மை பாராட்டுகிறோம். 6வது வசனம், உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் இங்கதான் நமக்கு ஒரு ஆறுதல். நமக்கு உபத்திரவப்படுத்துகிறவர்கள் ஒரு பக்கம், நாம் உபத்திரவப்படுகிறோம் இன்னொரு பக்கம். இதுக்குள்ள தேவன் நீதியாக பலனை கொடுப்பாராம். நான் நீதி நிமித்தம் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உபத்திரவப்பட்டால் அதுல நீதியான பதிலை கடவுள் எனக்கு கொடுத்துருவார். அதுல அவர் ரொம்ப நீதி உள்ளவராக இருக்கிறாரா. அப்ப நம்ம எதை தான் காமிக்கணும்? பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும். இவ்வளவுதான். அது ரெண்டை தவிர வேற எதையுமே காமிக்க கூடாது. பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ரெவலேஷன் 7:14. ஆண்டவரே, அங்கே பரிசுத்தவான்களை பார்க்கறாங்க. ஒரு கூட்டம் வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு, அவங்க யாரு அப்படின்னு கேட்டா சொல்றாங்களாம், அவர்கள் உபத்திரவத்திலே மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் நாம் தான். ஆனால் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே வந்தவர்கள் என்று இருக்கிறது இல்லையா? நாம் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். வாழ்க்கை என்ன கஷ்டத்தை தானே செய்யும். உலகத்திலே அதான் சொல்றாங்க, நமக்கும் அது தெரியுதுதான். ஆனால் அந்த கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் உலகத்தை விட வித்தியாசமாக ஒன்றை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. அங்கே பேரை காப்பாத்து, கௌரவத்தை காப்பாத்து, புகழை காப்பாத்து, பணத்தை எல்லாம் ஒண்ணா அவங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாத்தையும் விட்டாலும் ஒண்ணு காப்பாற்றணும், விசுவாசத்தை காப்பாற்றிக்கொள். இதான் நமக்கு. அதனால்தான் பவுல் சொல்ற, நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் சாகடிக்க வீசப்பட்டு மீண்டும் எழுந்து வந்து அவர் போதிக்கும் போது சொல்றாரு, நாம் சகல உபத்திரவங்கள் வழியாக, துன்பங்கள் வழியாக இப்படி போக வேண்டி இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். நாம் விசுவாசித்த கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும், இறுக பற்றி கொள்ள வேண்டும். நாம் அவரை பார்த்து ஏதாவது சாட்சியெல்லாம் கவனிச்சு பார்த்து அப்படியெல்லாம் வரலையே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பவர்கள். நாம் பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புக்கொண்டு விசுவாசிகளை ஒப்பு கொடுத்தார்கள். பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெருகிய ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்திலியா பட்டணத்துக்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி நாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அவர்கள் சபையை கூடி வரச் செய்து எங்கே? அந்தியோகியாவிலே. ஏன் எப்படி செய்தார்கள்? அங்கிருந்து தான் அவங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள். இப்போ வரிசையா எழுதிக்கங்க. 7 விஷயங்கள் அவருடைய சுவிசேஷ பயணத்துல நாம் கவனிக்கும் 7 விஷயங்கள். முதலாவது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். 14ஆம் அதிகாரம் 7 மற்றும் 21. இரண்டாவது, சீஷராக்க வேண்டும். 14:21 மேக் டிசைபிள்ஸ். 3, சபைகளை
உருவாக்க வேண்டும். எஸ்டாப்ளிஷ் த லோக்கல் சர்ச் 14:23. 4, பரிசுத்தவான்களை பலப்படுத்த வேண்டும். எக்ஸார்ட் த செயின்ட்ஸ் 14:21-22. 5, சபைகள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும். அப்பாயிண்ட் எல்டர்ஸ் 14:23. 6வது பாயிண்ட், கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவிக்க வேண்டும். லீவ் them to the hand of the Lord. அதே 23ஆம் வசனம் தான். 7வது, நாம் செய்த ஊழியங்களுக்கு அனுப்பினவர்களுக்கான பதிலை சொல்ல வேண்டும். ரிப்போர்ட் those who send. 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஒரு சுவிசேஷ பயணம் ஒருத்தர் செய்யறாருன்னா இந்த 7 விஷயங்களை அவர் செய்யணும். இதுதான் அந்த பிரின்சிபல், பாலிசி சொல்லலாம். இப்பொழுது நாம் படித்ததை நினைவு கொள்வோம். நிச்சயமாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவங்களை பற்றி பேசுவதற்கு தகுதியான ஒரு மனுஷன். கிறிஸ்துவுக்கு பிறகு அதிக உபத்திரவங்கள் வழியாக தன் விசுவாச ஓட்டத்தை ஓடினவரும் அதை நன்றாக முடித்தவரும் சொன்னா நமக்கு ஒரு ஹியூமன் கேரக்டர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் மனசுல வச்சுக்குவோம். அந்த முதல் பயணத்துல கடைசியான ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. அவருடைய முதல் சுவிசேஷ பயணத்துல 1300 மைல்கள் பயணித்திருக்கிறார். 1300 மைல்ஸ் பயணம். 500 மைல்கள் சிறிய படகு பயணம். 500 மைல்கள் சிறிய படகு பயணங்கள். 800 மைல்கள் மலை, காடு, பட்டணங்கள் வழியாக, கிராமங்கள் வழியாக போன பயணம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, இதோ உம்முடைய அற்புதமான வாக்கியங்களுக்காக நன்றி அப்பா. இந்த சபையின் வரலாற்றிலே அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா அவங்களோட ஊழியத்தின் பயணத்திலே நடந்த அனுபவங்கள், சொன்ன புத்திமதிகள், அதை தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேத சத்தியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதப்பா. இன்றைக்கும் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள அதிக போராட வேண்டியிருக்கிறது, அதிக சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. தயவாக இறங்கும், எங்கள் மீது கிருபையாயிரும். இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பலப்படுத்தும், சமாதானம் தாரும், தைரியம் தாரும். உம்முடைய கிருபை அவர்கள் மேலே எப்பொழுது இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே உம்முடைய வசனம் யாரையெல்லாம் ஆறுதல் படுத்தியதோ, பலப்படுத்தியதோ, மெய்யாகவே அதை அவர்கள் பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே துதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே.